KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள். ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். இந்தியா கிளிக்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய ஹை. வெல்கம் டு தி ஷோ. Bigg Boss vs Vanitha, title sponsor Mr. Gold மற்றும் சென்னை சில்க்ஸ் and powered by KBG Trips மற்றும் மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்ஸ். எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ஹாய் கா, how was the day? Long work. Okay, சாப்பிட்டீங்களா? டின்னர் முடிஞ்சிச்சா? இல்ல, actually I'm just going back home. Okay, so இன்னைக்கு டே 1 எப்படிக்கா இருந்துச்சு? ரொம்ப பரபரப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடே எல்லாருமே வந்து அப்படி வாய பொளக்க வச்ச எபிசோட்னு சொல்லலாம். சோ உங்களுடைய ரிவ்யூ அபௌட் தட். பேசிக்கலி என்னன்னா ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான். ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு இந்த சீசன் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. தேங்க்யூ. பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படிங்கறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ற எபிசோட் நான் கண்டிப்பா சொல்லுவேன். பிகாஸ் விஜய சேதுபதி ஓட பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்தது. ஏன்னா லிஸ்ட் வரும் இல்லையா, நமக்கு ரிவ்யூஸ்க்கெல்லாம் வந்து கனெக்ட்ஸ்ல லிஸ்ட் வரும். நாட் ஃப்ரம் விஜய் டிவி. விஜய் டிவில இருந்து மூச்சு கூட வராது. ஆனா வெளி ஆளுங்கள்ல இருந்து நம்ம ரிவ்யூஸும் நாங்க பேசிப்போம். ஸோ கனெக்டட் பீப்புள் பேசும்போது அது எப்பவுமே வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று வரும். அந்த மாதிரி எனக்கு ஒரு லிஸ்ட் வந்தது. அந்த லிஸ்ட்ல விஜய் எஸ் பொண்ணு அப்படின்னு நான் நினைச்சேன், என்னடா இது அவரோட பொண்ணே போறாங்களா, அது எப்படி முடியும்? இட்ஸ் லைக் இப்ப நான் நின்று அங்க தொகுத்து வழுந்து ஐம் சேயிங்னு சொல்லிட்டு என் பொண்ணு அங்க உள்ள போனா இட் இஸ் டெஃபினெட்லி வெரி வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். ஏன்னா நியாயமா நம்ம சொல்லுவோம், ஆனா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனா இருக்கேன்னா அப்புறம் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி மகாராஜா எல்லாம் நடிச்ச பொண்ணு சஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு, சச்சனா ஐ திங்க். சோ அந்த மாதிரி அந்த பொண்ணு பார்த்தாலே பாவமா இருக்கு. வெரி இன்னசென்ட் அண்ட் வெரி யங். பட் அவங்களுக்கு 22-23 இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா ஜோவிகா விடவே ரொம்ப யங்கா எனக்கு தெரிஞ்சது பார்க்கும்போது. ஸோ அவங்க உள்ள போகும்போது எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணுனது என்னன்னா, ஒருத்தரோட நடிச்சு அவங்க உள்ள போகும்போது சீசன் 7 நம்ம பார்த்திருக்கோம். விமர்சனங்கள் அண்ட் மீம்ஸ் பார்த்திருக்கோம். மாயாக்கும் கமல் சாருக்கும் நடந்த ஒரு டேமேஜ் வந்து அன்கண்ட்ரோலபிளா இருந்தது. ரொம்ப தப்பா இருந்தது, ரொம்ப அன்எத்திக்கலா இருந்தது. அந்த அன்எத்திக்கல் இது இந்த சின்ன பொண்ணுக்கு வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு தேர்ட் பர்சன் பிளஸ் ரிவ்யூவர் பிளஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ன்ற முறையில எனக்கு அது பயமா இருந்தது. ஹவு இஸ் ஹி கோயிங் டு ஹேண்டில் திஸ் பேக்லாஷ் அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் திஸ் வாஸ் மோர் ஆஃப் அ ஸ்டண்ட். ஒரு ஐம் டாக்கிங், நான் வந்து ஒரு கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறேன். ஸோ அந்த டீம் ஆப்வியஸ்லி பிக் பாஸ் டீமோட ஸ்டண்ட் தட் தே சென்ட் இன் சம்படி தட் இஸ் வெரி க்ளோஸ். அட் த சேம் டைம் அவங்கள வந்து நாங்க வந்து அதுக்காக எல்லாம் வந்து உள்ள வச்சுக்க மாட்டோம். இந்த சீசன் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்க போது, நியாயமா இருக்க போது அப்படின்றதுக்காக நடந்த ஒரு மார்க்கெட்டிங் விஷயமா நான் பாக்குறேன். Since I know, how they do the show. Okay. பட் ஆடியன்ஸ் சைட்ல வந்து அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா, ஒரு கண்டஸ்டன்ட், அதுவும் வந்து யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் இன் த ஹவுஸ் அப்படின்னு இருக்கும்போது ஒரே நைட்ல அவங்கள பத்தி என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்க முடியும்? அவங்கள பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம உடனே அவங்கள வெளியில அனுப்புனா எப்படி? வெரி அன்ஃபேர் இல்லையா? அதுவும் ஒரு சின்ன பொண்ண டார்கெட் டோட்டலி அன்ஃபேர் எவிக்ஷன் தான் இதுவும். #ட்ரெண்டிங் ஆகும். சீசன் வந்து சூடு பிடிக்கும். Okay, so they have their own marketing illiyama. They are also investing so many crores. It is not a small show, it is a ரொம்ப பெரிய show. So இது வந்து நம்ம நியாயம் இல்லைங்கிறத தாண்டி வந்து இது ஒரு கேம். அந்த கேம்ன்னும் போது வந்து உனக்கு எல்லாமே வந்து எப்படி சொல்றது, கேம் இஸ் a game. You can't comment on it. fair unfairன்றத தாண்டி it is a game அப்படிங்கறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஜெயிக்கிறவங்க நியாயமா ஜெயிக்கிறாங்களா, தோக்குறவங்க இல்ல வெளியில வர்றவங்க தோக்குறவங்கன்னு சொல்ல முடியாது, எவிக்ட் ஆவறவங்க. பட் இது எலிமினேஷன் கிடையாது. நேத்திக்கு நடந்த ஒரு விஷயத்துல வந்து when Sedu said it is an elimination and whatever was discussed, இப்படி ஒண்ணு லாஸ்ட்ல சொன்னார் இல்லையா, அது வந்து இன்னைக்கு காலையில வந்து ரவீந்திரன் இவங்க எல்லாம் உட்காந்து பேசினாங்க. அது எப்படி வந்து எலிமினேஷன் ஆக முடியும்?
ஏன்னா வந்து ஆனா யாருமே இந்த வேர்டை யூஸ் பண்ணல. பிகாஸ் பீயிங் தேர் ஃபார் சோ மெனி டைம்ஸ் ஐ நோ இது பேர் எவிக்ஷன், எலிமினேஷன் கிடையாது. நாமினேஷன் பண்ணாதான் எலிமினேஷன் பண்ண முடியும், அது மக்களால தான் பண்ண முடியும். பட் இது வந்து எவிக்ஷன் தான். இது எவிக்ஷன் ப்ராசஸ். டோட்டலா they eliminated a person from the house in eviction process. சிம்பிள் விஷயம் என்னன்னா it is a part of the game. சோ நம்ம வந்து மக்கள் ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ணாலும் எனக்கும் கஷ்டமா இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் இது பார்ட் ஆஃப் த கேம், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சோ இது எவிக்ஷன் அப்படின்றதுனால மேபி ஒரு கேம் அப்படின்றதுனால அகைன் இவங்களை உள்ள கொண்டு வந்து அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு வெளியில இருந்து பாத்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து உண்மையா சொல்லிட்டோம்னா, நான் ஒரு கண்டஸ்டன்டா ஒரு ரிவ்யூரா பாக்கும்போது அவங்க ரொம்ப பாவமான ஒரு நல்ல ஒரு குழந்தை மாதிரி இருக்காங்க. அவங்களால இந்த வீட்டுல சத்தியமா சர்வைவ் ஆக முடியாது. சோ அவங்க வெளியில இருக்கிறதே பெட்டர் தான். இன்ஃபேக்ட் மகாராஜா மாதிரி ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கண்டிப்பா வந்து வாய்ப்புகள் வரும், அவங்களுக்கான டேலண்ட்டுக்கான விஷயங்கள் வரும். சோ அவங்க வெளியில இருக்கிறது தான் பெட்டர். இந்த வீட்டுக்குள்ள சர்வைவ் ஆகிறதுக்கு வந்து ஒரு அனிமல் இன்ஸ்டிங் கண்டிப்பா வேணும். ரொம்ப வந்து அதாவது நம்ம நடிக்கலாம், ஃபேக்கா இருக்கலாம், ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மெச்சூரிட்டி வேணும். அந்த பொண்ணு கிட்ட வந்து அதுவே சொல்லுது நான் போறேன்னு. See, when you say that I'm going, automatically people will take advantage. இல்லையா? They are all competing in a game. இதுல நியாயம் அநியாயம் என்ன இருக்கு? இது சேரிட்டி ஷோ இல்ல ஹியூமானிட்டேரியன் ஷோ கிடையாது. இது ஒரு விளையாட்டு. விளையாட்டுன்னும் போது அவங்கவுங்க விளையாடுவாங்க. சோ இதுல நம்ம அநியாயம்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து கரெக்டா கேம வந்து பிடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணே வாய விட்டுருச்சு. சோ ஆப்வியஸ்லி பட் ரொம்ப கஷ்டமா இருந்தது. She won our hearts, though அவங்களுக்கு தெரியல. ஆனா அவங்க தியாகமா ஒரு விஷயம் சொன்னது வந்து அவங்களுக்கே அகேன்ஸ்டா போயிடுச்சு. அதான் உண்மை. அந்த பொண்ணு வந்து ஒண்ணு ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் தூக்கணும்னு நினைப்பாங்க, ஸ்ட்ராங்கஸ்ட், இல்லனா வந்து வீக்கஸ்ட். புரியுதா? நடுவுல இருக்கிறவங்க தான் சர்வைவ் ஆவாங்க. இதுதான் வந்து இந்த கேமோட டோட்டல் ஸ்ட்ராட்டஜியே ஜெனரலி. ஓகே ஓகே. சோ அப்படி பாக்கும்போது வந்து நடந்தது வந்து ஆச்சரியப்பட வைக்கல. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு விஷயம், இத நான் எதிர்பார்த்ததுதான். ரவி இஸ் ஃபேசிங் a lot of நான் நேத்தே சொல்லிருந்தேன். ஆமா ஆமா, பிசிக்கல் சேலஞ்சஸ். பிசிக்கல் சேலஞ்சஸ்ங்கிறது வந்து இட் இஸ் டூ மச். பார்க்கவே கஷ்டமா இருந்தது. எஸ், மூச்சு விட முடியல. See, this is a very big health problem. Yeah, he definitely வெளில வந்து நான் உண்மையா சொல்றேன், இதுக்கெல்லாம் வந்து ஈஸியா ஒரு சஜஷன் இருக்கு. இது எக்ஸசைஸ் பண்ணி டயட் பண்ணி பண்ற விஷயம் இல்ல. மெடிக்கலி there is a lot of solutions. பட் அந்த ஹெல்ப் நம்ம எடுத்துக்கணும். உள்ள போனது எதுக்கு அமிச்சாங்கன்றது எனக்கு மெடிக்கலி ஃபிட்டா, ஏன்னா மெடிக்கலி ஃபிட் இல்லாத பர்சன் உள்ள போயிருக்க கூடாது. தோ அங்க வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் அவ்வளோ ஒரு கண்காணிப்பு. அடுத்த செகண்ட் ஃபிளைங் ஸ்குவாட் மாதிரி உள்ள வந்து ஹெலிகாப்டர்ல கூட தூக்கிட்டு போயிருவாங்க நம்மள. நம்மள யாருமே வந்து நம்மள அங்க வந்து டேஞ்சர்ல விட மாட்டாங்க. பட் பாக்குற மக்கள் நமக்கு வந்து கொஞ்சம் டேஞ்சரஸா தோணுச்சு. சோ இன்னைக்கு இந்த 24 மணி நேரம் எவிக்ஷன்ல அந்த போனது வந்து ரவியா இருந்திருந்தா பெட்டரா இருக்குமோ. ஜஸ்ட் பிகாஸ் ஐ கேர். ஏன்னா ஒரு இட்ஸ் a precious thing, உயிருங்கிறது. அண்ட் நிஜமா he can't handle. How can he handle physically and health wise? அது சரியாவே படல. மூச்சு விட முடியல, நிக்க முடியல, உட்கார முடியல. வெரி பேட் டெசிஷன். இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு அவரும் நாமினேட் ஆயிருக்காரு. சோ இந்த வாரம் எலிமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா நிச்சயமா அவர் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. he might come out. எலிமினேஷன் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ரெண்டாவது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை தானே, அந்த வீடை பத்தி நம்ம பாத்திருக்கோம், பேசியிருக்கோம், ரிவ்யூ பண்ணிருக்கோம் போது வெளியில இருந்து பேசினது வேற. இப்ப உள்ள போய் அதை அனுபவிச்சுட்டாரு ஒரு வாரம் போதும் அப்படி ஒரு மென்டாலிட்டி இருக்கலாம். பாக்கும்போது ஒரு வாரம் ஐ திங்க் டாப்ஸ் 2 weeks டாப்ஸ் he should come out. It's not very safe for the show. Okay. ஆனா ஷோ வந்து கண்டிப்பா வந்து அடி வாங்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு மார்னிங்கே வந்து ஒரு டாக் மாதிரி ஒண்ணு போச்சு. சோ இந்த 24 hours குள்ள நான் ஏன் எலிமினேட் ஆக கூடாது
அப்படின்ற ஒரு காரணம் எல்லாருமே சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது ரவீந்தர் சார் ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் சொன்னாரு. நீங்க பாத்திருப்பீங்க. ஆமை முயல் கதெல்லாம் சொன்னாரு. அதாவது ஆமைக்கு வந்து தண்ணில தான் பலம், முயலுக்கு வந்து ரோட்ல தான் பலம். அந்த மாதிரி ரவீந்தருக்கு பிக் பாஸ் ஒரு பலம் அப்படின்னு அவர் என்ன சொல்ல வராருன்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு இன்னும் நிறைய நல்லாவே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன்க்கா. ஏன்னா நிறைய பேருக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு போல. பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணனாலையும் மத்தவங்களை பார்த்து நீங்க ஜட்ஜ் பண்ணனாலையும் எல்லாம் அந்த வீட்டுல சர்வைவ் ஆக முடியாது. ஸோ அது வந்து தண்ணிக்கும் லேண்டுக்கும் சம்பந்தம் இல்ல. இது எப்படின்னா, நம்ம வெளியில இருந்து அக்வேரியம் பார்ப்போம், சீ வேர்ல்டுக்கு போவோம், டிஸ்னி லேண்டுக்கு போவோம், எல்லாத்தையும் பார்ப்போம், ரசிப்போம், அது வேற விஷயம். அதுக்காக அங்க வந்து சர்வைவ் ஆக முடியுமானா கண்டிப்பா முடியாது. காட்சி தான் அது. இட்ஸ் an exhibition. அந்த தாக்கு பிடிக்கிறதுங்கிறது இட்ஸ் a மிகப்பெரிய பேஷன்ஸ், பர்சீவியரன்ஸ் அண்ட் பொறுமை, எல்லாமே இருக்கு. what I'm trying to say. ஸோ அந்த பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளால வந்து பிசிக்கலி நம்ம ரெடியா இருக்கணும் இல்லையா? இப்போ நீந்த தெரியலன்னா எப்படி நீந்து போவீங்க? ஓகே ஓகே. சோ இப்போ ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ரோமோஸ்லயும் அவங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு ஃப்ரேம் வந்து தெரியுது. எல்லா ப்ரோமோஸ்லயும் அவங்களுக்கு ஒரு தனித்துவமான ஃப்ரேம்ஸ் தெரியுறதா நிறைய பேர் வந்து சொல்றாங்க. சோ அப்ப ஜாக்லின் வந்து ப்ரோமோஸ்ல வர்றதுக்கான தயாரிப்புல இருக்காங்க. ப்ரோமோஸ்ல இடம் பிடிக்கணும்னே அவங்க நிறைய விஷயம் பண்றாங்க போல. the problem about that is, see, அதாவது மக்கள் மனசுல வந்து இடம் பிடிச்சு கெட்ட பேர் வாங்காத கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம்னா they react. ஒரு விஷயம், ஒரு சிச்சுவேஷன் வந்து சரியில்லை, இல்ல தவறா இருக்கு, இல்ல அவங்களுக்கு எதிர்ப்பா இருக்கு அப்படின்னா அவங்க அதுக்கு எதிர்த்து நிக்கிறது வேற. இது வந்து சீசன் 7ல அர்ச்சனாவை பார்த்து இவங்க உள்ள போனாங்களான்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா சீசனையும் ஒருத்தரை பார்த்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல நிறைய பேர் பண்றாங்க. சோ போன 24 மணி நேரத்திலேயே வந்து கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க, அழுக வருது, இதெல்லாம் வந்து it is like what to say. I mean, like, I know so many people who have gone into that house and நானும் போயிருக்கேன் பல வாட்டி. அழுக வரலாம், எங்க எதுக்கு எப்போன்றது இருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, ஒரு பேசிக் கம்ஃபர்ட்ஸ் கண்டிப்பா அந்த வீட்டுல கிடையாதுன்றது எல்லாருக்குமே வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். பிரச்சனை பண்ணுங்க, அதுதான் ஷோ, என்டர்டெயின்மெண்ட் தான் ஷோ. ஆனா சண்டை போடுங்க, ஃபைட், ஓகே, ஸ்டாண்ட் அப் ஃபார் yourself, be bold, stand up. எதுக்கு கேளுங்க. ஆனா அதை விட்டுட்டு எதுக்கு அழுகணும்? 24 மணி நேரத்துல உடனே அழுகிறது, உடனே வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு என்ன கூப்பிடுங்க, எனக்கு சொல்லுங்க, அங்கதான் இடிக்குது. சண்டை போடுறதுல தப்பே கிடையாது. You have to fight because the game is that. பட் சிம்பத்தி சேர்க்கிறதுங்கிறது வந்து மக்களுக்கு இப்போ நிறையவே கேம் புரியுது. மேபி நீங்க கடைசியில ஜெயிக்கலாம், அதுக்கான விஷயங்கள் நடக்கலாம். பட் மக்கள் கிட்ட நீங்க கனெக்ட் ஆகணும், அவங்க வந்து உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உண்மையா இருந்தா மட்டும்தான் நடக்கும். உண்மையா உள்ள ஒரு இவ்வளோ காம்படிஷன் இருக்கிற ஷோல எவ்வளோ ரவீந்திரனுக்கு இல்லாத ஏங்க எத்தனை வருஷம் ரிவ்யூவர் அவரு என்ன வந்து ஃபேமஸ், அவருக்கே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு கால் பண்ணி ஒரு ரெக்கமெண்டேஷன் கேக்குறாருன்னா இவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு 3 வருஷம்ன்றாங்க, 4 வருஷம்ங்கிறாங்க, 7 வருஷம் நான் உள்ள போனோம்னு நினைச்சிருக்காங்க. இவ்வளவு நடந்திருக்கு இல்லையா? அப்படி நீங்க உள்ள போகும்போது நீங்க எப்படி நடந்துக்கணும்? சோ அது மட்டும் தான் கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்கு எனக்கு ஜாக்லின்ட்ட. நான் என்டர்டெயின்மெண்ட் கொடுங்க, கண்டென்ட் கொடுங்க, ஆனா மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுங்க. அது வந்து அழுகிறது, அது வந்து இட்ஸ் வெரி இரிட்டேட்டிங். ஓகே ஓகேக்கா, சூப்பர். அண்ட் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கேர்ள்ஸ் வந்து ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. பவித்ரா, சௌந்தர்யா, அதுக்கப்புறம் தர்ஷிகா, இவங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு வைக்கிறாங்க. லைக் பாய்ஸ்னா பாய்ஸ் தான் பாரு, அவங்க எப்பவுமே ஒன்னாவே இருக்காங்க, ஆனா இந்த கேர்ள்ஸ் தான் ஏதாவது ஒண்ணு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது அவங்க அவங்கள பத்தி மட்டுமே சொல்லல,
பொதுவா இந்த வெளியிலயுமே பேசுவாங்க இல்லையா, பசங்க எல்லாம் அப்படிதான் ஒன்னாதான் இருப்பாங்க, இந்த பொண்ணுங்க தான் வந்து ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு குறை சொல்லிட்டு அந்த மாதிரி தேல் மூவ் ஆன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சுட்டாங்க. சோ ஆஸ் அ கேர்ள், ஆஸ் அ விமன், நீங்க வந்து இதுக்கான ஒப்பீனியன் என்ன சொல்வீங்க? Actually, boys and girls get along better than boys and girls and girls. Okay. Co-education is the best education. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் என்னை சுத்தி இருக்கிறவங்களோட பல பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்த வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியிலும் சரி, கார்பரேட்லயும் சரி, மீடியாலயும் சரி, நான் ஐ ஒர்க்ட் எவ்ரிவேர். யூ நேம் இட், ஐவ் பின் தேர். I've studied, I've traveled, I've done a lot of things. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்னைக்குமே சொல்லியிருக்கேன், எனக்கு ஆண் நண்பர்கள் தான் ஜாஸ்தி. பெண் நண்பர்கள்ன்றதை விட நம்ம ஃபேமிலி மாதிரி கனெக்ட் ஆகுறது வேற. ஒரு கை எண்ணிக்கையில ஏஜ் டிஃபரன்ஸ்ல நம்ம மேல பொறாம இருக்காத ஒரு பர்சனா இருக்கும், பிகாஸ் ஆஃப் ஏஜ் அண்ட் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி. பட் பெண் அண்ட் பெண் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுங்கிறது வந்து மேக்சிமம் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் முடியும், ஒரு ஸ்டேஜ்ல முடிஞ்சிடும். அதே மாதிரி ஆணும் கூட வந்துட்டு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஆனா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான நட்பு நிஜமா நிலைக்கும். ஈவன் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கட்டும், பார்ட்னர்ஸ் இருக்கட்டும், லவ்வர்ஸ் இருக்கட்டும், அவங்க முதல்ல வந்து நண்பர்களா கனெக்ட் ஆகணும். அந்த நண்பர்களா கனெக்ட் ஆகலன்னா அது நிலைக்காது. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், புரிதல் இருக்கணும். ஐ ரியலி திங்க் திஸ் மேல் வர்சஸ் ஃபீமேல் எல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. இட் ஷுட் பி மிக்ஸ்ட் ஒன்லி. ஓகே. அப்புறம் இந்த கேப்டன்சி டாஸ்க் வச்சாங்கல்லக்கா, இந்த நாற்காலி அப்புறம் யார் காலின்ற ஒரு டாஸ்க். அதுல வந்து யாருமே வந்து ஃப்ரீஸ் ஆகி அவுட் ஆனவங்க வந்து ஓடுறவங்கள இது பண்ணலாம், ஸ்ட்ரைக் பண்ணலாம், அவங்கள ஓட விடாம தடுக்கலாம். பட் ஆனா 2 பேருமே வந்து ஃப்ரீஸ் ஆக கூடாது. லைக் ஃப்ரீஸ்ல தான் வந்து தடுக்கணும், ஆடாம தடுக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் போட்டாங்க. பட் அர்ணவ் மட்டும் ரொம்ப ஷேக்கியா சில இப்படி முதுகெல்லாம் வந்து பின்னாடி நீட்டிட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாரு. சோ அது ஏதாவது ராங்கா இல்ல எல்லாமே கரெக்டா தான் போச்சா, எப்படி? அது எங்களுக்கு ஆடியன்ஸ் புரியல. அதுக்குள்ள ஒரு ஃபைட் கூட வந்தது ரைட்டா. சரி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? இது வந்து ஜெண்டருங்கிறனால நான் கான்ட்ரவர்ஷியலாவே ஒரு விஷயம் சொல்றேன். ஏன்னா பிகாஸ் ஐ டோன்ட் கேர். என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் இஸ் மை ஹோம், ஆல்வேஸ் வில் பி. நான் வெளியில வாக் அவுட் ஆகி வந்தாலும் திரும்பி வீட்டுக்குள்ள போவேன், என்னைக்குமே என்ன கூப்பிடுவாங்க. எனக்கு உரிமை இருக்குன்ற ஒரு விஷயத்துல சொல்றேன். பட் எங்க சீசன்ல கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு. பெண்கள் வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணலாமா? சீசன் 3ல மதுமிதா வந்து ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வந்தாங்க. அபிராமிய, அப்புறம் ஐ திங்க் ஷெரீன, ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. பெண்கள் வந்து இந்த மாதிரி ஆடை அணியலாமா, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணலாமா, இது வந்து ரேப்புங்கிற வேர்டே வந்து எடுத்துட்டு வந்து இதனாலதான் வந்து ஒரு ஆண்கள் வந்து தூண்டுதல் வருது, பெண்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து உடை அணியறது வந்து தவறான விஷயம் அப்படின்னு. நான் ஒண்ணு கேக்குறேன், நான் ஓப்பனாவே கேக்குறேன். எனக்கு ஆக்சுவலி அந்த பையனை தெரியும், ஆனாலும் எனக்கு தப்பா தெரியுது. அந்த என்எஸ்கே ரம்யாவோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, சத்யா, அவரும் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு குழந்தைக்கு அப்பா, ரைட்டா? ஹி இஸ் a mature responsible person only. ஒரு குடும்பஸ்தன் தான். he said என் பொண்டாட்டியை காப்பாத்தணும், என் பிள்ளைய காப்பாத்தணும், அதுக்கு தான் நான் உள்ள வந்தேன். எனக்கு இது அவர் ட்ரெஸ் பண்றது வந்து எனக்கு ரொம்ப வந்து இட் டசன்ட் லுக் குட் டு மீ. ஆபாசமா இருக்கு. எஸ், பெண்கள் வந்து உடை வந்து ஸ்லீவ்லெஸ் போடுறதுனாலயும் குட்டை ட்ரெஸ் போடுறதுனால மட்டும் ஆபாசமா இருக்கு, ஆண்களுக்கு வந்து நம்ம தூண்டுதல் பண்றோம்னா ஆண்களும் அதே தானே. நீ வீட்டுல பெட்ரூம்ல போடுற ட்ரெஸ் எல்லாம் வந்து நீ வந்து பிளாட்ஃபார்ம்ல, ஒரு பிக் பாஸ் மாதிரி பிளாட்ஃபார்ம்ல, ஹவு கேன் யூ ட்ரெஸ் லைக் தட்? தட் இஸ் ஆல்சோ ராங். நான் அதை பார்த்துட்டு இன்னைக்கு ஆக்சுவலி வாஸ் வெரி அவர்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. இட்ஸ் அன்பார்ச்சுனேட் தட் ஐம் a reviewer and I have to இந்த ஸ்டேஜ்ல நான் இங்க இந்த இடத்துல நான் சொல்றேன், பிகாஸ் எனக்கு வந்து சொல்லிதான் ஆகணும். இது பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் சொல்லல. ஆனா பெண்களை வந்து ஒரு எப்படி சொல்றது, நம்மள வந்து அவங்க வந்து ஒரு தூண்டுதல்னு சொல்லி நம்மள வந்து ஒரு காரணம் காட்டி நமக்கு நடக்கிற அநியாயங்கள் கூட நம்மளாலதான் நடக்குதுன்ற மாதிரி சொல்லும் போது, we all have our own private parts, we all have our own everything, right? இது இல்லைன்னா அது இல்லைன்னா ரெண்டுத்தையும் இல்லைன்னா எப்படி வந்து தப்பான விஷயம் நடக்கும்? அப்ப ஆண்களும் அதுக்கேத்த வந்து ட்ரெஸ் பண்ணும், ஒரு ஒரு ட்ரெஸ் கோட் வந்து மெயின்டைன் பண்ணும். It looked very cheap to me that he's trying to show off his body very and he's a married man, he has a child. What is he trying to do? அங்க சின்ன பொண்ணுங்க, யாரும் பெரிய லேடிஸ், ஒரு எல்டர்லி லேடிஸ், ஒரு மெச்சூர் பீப்புள் கூட கிடையாது. ஆண்கள்ல மேபி ஒரு
ரஞ்சித் அண்ட் ரவீந்திரன் இவங்க மாதிரி தீபக் லைட்டா நாட் தட் மச் பட் ஓகே. பட் அதை தவிர எல்லாமே யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. பெண்கள் தான் வந்து சின்ன பொண்ணுங்க இருக்காங்க. ஆனா அது யாருமே பேசுறது இல்ல. எனக்கு அது ஆக்சுவலி ரொம்ப ஆபாசமா தெரிஞ்சது. இன்னைக்கு வேணும்ட்டே அதை காமிக்கணும் மாச்சோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி. டோன்ட் டூ தட். இஃப் யூ ஆர் ஹேண்ட்ஸம், யூ ஆர் குட் லுக்கிங், விஜய் சேதுபதி மாதிரி பணிவா நடந்துட்டு ஒரு தொப்பை வச்சுட்டு டிஷர்ட் போட்டா கூட அழகா தான் தெரியும் பெண்களுக்கு. அதுக்கு வந்து அந்த அளவுக்கு அசிங்கமா வந்து உடம்ப வந்து விக்கணும்னு அவசியம் இல்ல. நிஜமா சொல்றேன், எனக்கு அது பிடிக்கல. ஐ டிடன்ட் லைக் இட் இன் தட் ஹவுஸ். இப்போ நான் வந்து ஐ அம் ரிமைண்டட் ஆஃப் சீசன் 7 பூர்ணிமா. ஓகே, she was one of the most strongest captains in அந்த சீசன்ல. கண்டிப்பா மாயா மாயா வந்து வேணும்ட்டு கண்டென்ட்டுக்காக பண்ண சில கேப்டனோட லீலைகள்லாம் நம்மளால மறக்கவே முடியாது. பட் பூர்ணிமா நியாயமா ஒரு கேப்டனா லீடர்ஷிப் எடுத்து போய் சண்டை போட்டு ஒரு எப்படி சொல்றது, she did a lot of barter system எல்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து ஒரு கேப்டனோட கெப்பாசிட்டி. யூ ஹாவ் டு. ஒரு லீடர்னா, இன்னைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர்னா, ஒரு மினிஸ்டர்னா, ஒரு பிரைம் மினிஸ்டர்னா, யூ ஹாவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் இட். நீங்க வந்து ட்ரீட்டிஸ் வைக்கணும், மத்த ஸ்டேட்ஸோட நீங்க இது பண்ணணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, பொலிட்டிக்கலி ஐம் ஸ்பீக்கிங். சிமிலர்லி இந்த கிளாஸ் ரூம், ஸ்கூல் பியூப்பிள் லீடர், இதெல்லாமே ஒண்ணுதான். லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும். இனிமேதான் நம்ம பார்க்கணும் இந்த வீக் எப்படி போகுது, அவங்களால போய் சண்டை போட்டு ஒரு விஷயம் வாங்க முடியுமான்னு. பட் பூர்ணிமாவை நான் ஏன் மென்ஷன் பண்றேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க வந்து விடலை என்னைக்குமே. போய் போய் கேட்டுவாங்க, போய் போய் சண்டை போட்டு வாங்குவாங்க. சோ அந்த மாதிரி I also done my thing in my day. But Purnima was the last person I remember in the season 7. அந்த மாதிரி அதுவும் கண்டென்ட் தான். அதுவும் கண்டென்ட், வெரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட். லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வந்து எம்பசைஸ் பண்றது. அந்த மாதிரி இதுல ஏதாவது பண்ணாங்கன்னா it will work out. ஓகேக்கா, ஓகே ஓகே. So yes, அக்கா சொன்ன மாதிரி let's all wait for day 2. Thank you very much. Good night very much. Yeah, we'll meet again tomorrow because it's too early to judge anybody. ஒரு விஷயம் நான் எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் we'll let us look it ஒரு கேமா பாப்போம். Okay, and let's see what happens. இந்த வீக் எப்படி போகுது, கேப்டன்சி எப்படி போகுது, டாஸ்க்ஸ் எப்படி பண்றாங்க, ரவீந்திரன் என்ன பண்ண போறாரு, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. யார் அழுவ போறாங்க, யாரு வீட்டை விட்டு எகிரி குதிக்க போறாங்க, யார வந்து என்ன பண்ண போறாங்க, எல்லாத்தையும் பொறுத்து இருந்து பார்ப்போம். பிக் பாஸ் எவ்ரி இயர் இஸ் எக்ஸைட்டிங், அட்வென்ச்சரஸ் அண்ட் ஆல்சோ சேலஞ்சிங். அந்த விஷயத்துல பார்க்கும்போது வியூவர்ஸ் ஆக இருக்கிற நம்மளுக்கும் ஒரு 106 இந்த வாட்டி. ஸோ 106 days ஆஃப் ஹேப்பனிங் திங்ஸ். இந்த வருஷமும் அந்த மாதிரி வந்து ஒரு சுவாரஸ்யமா போகட்டும் அப்படின்னு தான் நானும் ஐ எம் ஆல்சோ பிரேயிங். நான் ப்ரே பண்ணுறேன். KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.